வணக்கம். வெள்ளை பூண்டை எந்த நோய்க்கு எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு கப கோளாறுகள் இருந்துச்சுன்னா வசம்பு, பூண்டு, திப்பிலி இது எல்லாமே சம அளவு எடுத்து அரைச்சி வெந்நீர்ல கலந்து கட்டினீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும். மலட்டு தன்மையா இருக்கிறவங்களுக்கு இந்த பூண்டை எப்படி பயன்படுத்தணும்னா வெள்ளை பூண்டு, திப்பிலி, மிளகு, வெள்ளை குஞ்சில் வேர், வெள்ளை சாரணை வேர், கண்டங்கத்திரி வேர் இது எல்லாத்தையுமே வகைக்கு 10 கிராம் அளவு எடுத்துக்கோங்க. துளசி சாற்றுல அரைச்சி நீர் கலக்கி 3 நாட்கள் கொடுத்து வந்தீங்க அப்படின்னா கர்ப்பப்பையில உள்ள குறைகள் எல்லாமே நீங்கி கர்ப்பம் உண்டாகும். இப்படி 3 மாதம் தூரமான நாட்கள்ல சாப்பிட்டு வரணுங்க. ரத்த அழுத்த நோய்க்கு பூண்டை எப்படி பயன்படுத்தலாம்? 7 நாட்கள் மட்டும் காலை வெறும் வயிற்றுல 3 புதிய கம்மாறு வெற்றிலையோட 3 பூண்டின் பருப்பையும் வச்சு நல்லா மென்னு சாப்பிட்டு வெந்நீர் குடிச்சு வந்தீங்கன்னா ரத்த அழுத்த நோய் குணமாயிடும். இடுப்பு வலிக்கு பூண்டை எப்படி பயன்படுத்தலாம்? வெள்ளை பூண்டை நல்ல வெல்லம் 2யும் சம அளவு எடுத்துக்கோங்க. அரைச்சி தினசரி சாப்பிட்டு வர இடுப்பு நோய் அப்படிங்கிறது தீர்ந்துடும். நோய் தீர்ந்ததுக்கு அப்புறம் வேதிக்கு சாப்பிட்ட சுகம் ஏற்படும். குடல் வாதத்துக்கு பூண்டை எப்படி பயன்படுத்துறது? வேலை வேர், கலர்ச்சி பருப்பு, வெள்ளை பூண்டு, முருங்கைக்கட்டை, சுக்கு இதை எல்லாத்தையுமே 50 கிராம் அளவு இடிச்சு ஒரு பாத்திரத்துல 1.5 லிட்டர் நீர் வைத்து அதுல மருந்து பொடியா போட்டு கொதிக்க வச்சு நல்லா நீர் சுண்டனதுக்கு அப்புறம் 200 மில்லியான அதுக்கப்புறமா அதை குடிக்கிறதுனால குடல்வாத நோய் எல்லாம் சரியாகும். குழந்தைங்களுக்கு பல் முளைக்கும் போது ஏற்படக்கூடிய வயிற்றுப்போக்குக்கு வெள்ளை பூண்டை எப்படி பயன்படுத்தலாம்? வெள்ளை பூண்டை, கைவேலை, இலை வசம்பு ஆகியவைகள் எல்லாத்தையுமே 15 கிராம் அளவு எடுத்துக்கோங்க. நைய நசுக்கி ஒரு பாத்திரத்துல போட்டு 150 கிராம் அளவு நீர் விட்டு அடுப்புல நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. நல்லா சுண்டி வந்ததுக்கு அப்புறம் வடிகட்டி சீசாவில நிரப்பி அதை மூடி வச்சுக்கோங்க. இத 2 வேளை தினமும் காலை மாலைன்னு 2 தேக்கரண்டி அளவு கொடுத்தீங்கன்னா அது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாலும் பயனுள்ளதா இருந்துச்சுனாலும் மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.